வணக்கம் டேக் ஒன் மக்களே. கடந்த ஒரு மாதத்துக்கு மேலே இல்லை 2 மாதம் இல்லை ஒரு 3 வருஷம் இருக்கலாம். இத்தனை வருஷமா லாரன்ஸ்னு ஒரு மனுஷன் ஜீ தமிழில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. அந்த ஃபேமஸான பேட்டி இப்போ பட்டி தொட்டிலாம் போய் ஒரு பாட்டு மாதிரி எல்லா காதில் ஒலிக்குது, எல்லா வாயிலிருந்து ஒலிக்குது. அந்த லாரன்ஸை தேடி நிறைய சேனல்ஸ் பயணமும் செய்கிறாங்க. ஆனால் நம்ம சேனல் லாரன்ஸை தேடி போகிறதுல யூஸ் இல்லை. லாரன்ஸ் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருப்பார். ஏன்னா அவர் லாரன்ஸ் இல்லை. அவங்க ஒய்ஃப் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுச்சு. அவங்க ஒய்ஃபை தேடி வந்தோம். இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியுமான்னு தெரியல. அதனால நான் இப்போவே சொல்லிடுறேன். அந்த ஒய்ஃப் கிட்ட நாங்கள் பேசின வகையில் இப்போ நான் மீடியா முன்னாடி மூஞ்சி காட்டினேன்னு வைங்களேன், எனக்கு இருக்கிற வீடு கூட இல்லாமல் போயிடுங்க. தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக இருக்க விடுனாங்க. அதுக்கு மேலேயும் நான் அவங்கள தொந்தரவுப்படுத்தணும்னு ஆசைப்படல. எனக்கு இந்த வீடியோக்கு வியூஸ்லாம் முக்கியம் தேவை கிடையாது. அவங்க நிம்மதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கிறாங்க, அப்படியே விடணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்ந்த வீடை பற்றியும் அவங்க இருந்த வீடை பற்றியும் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க, அவங்க கூட இருந்தவங்களும் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் அவங்க இருந்த வீடையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் கடந்த ஒரு மாதமாக சென்னை முழுக்க நிறைய மீடியாக்கள் இவரை தேடிட்டு இருக்காங்க. இவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றப்ப வருவார். இங்கே ஃபேமிலி இருந்தது. சரி. அவங்க ஜீ தமிழ்லாம் போயிட்டு வந்தாங்க. சரி. போயிட்டு வந்தோன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை ஆச்சு. கோயம்பேட்டில் ஒரு வாட்டி நாம் பார்த்தோம். சரி. பார்த்துட்டு அவர் என்னை பார்த்தாரு, நான் அவர் பார்க்கல. பேசுனதெல்லாம் உண்டா? இல்லை, பேசுகிறேன். இந்த ஊரில் இருக்க பேச்சு பேசியிருக்கீங்களா? இங்கே வருவார், போவார், வணக்கம் வைப்பார் அவங்க. அதுக்கப்புறம் போயிட்டார். கிட்டத்தட்ட 6 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. அவர் கோயம்பேட்டில் இருந்தார். மூட்டை தூக்குவார். இங்கே அவங்க சொந்தக்காரங்களாம் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதெல்லாம் உண்மையா? அது இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. அவங்களும் வந்து போனாங்க. ஆனால் எங்கே போனாங்க, எப்படி போனாங்கன்னு தெரியாது. கடைசியாக இவர் எப்போ பார்த்தீங்க? இவர் பார்த்து ஆயிடுச்சு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் பார்த்து தான். அதுதான் போட்டோ பார்த்தோன்னே நான் சொன்னேன். கொரோனா காலகட்டத்திலலாம் சென்னைக்கு வந்ததா நிறைய பேர் சொல்கிறாங்களே, இல்லை, உண்மையா? அப்போ அங்கே கோயம்பேடு தான் இருந்திருக்கு. கோயம்பேடு தான். இங்கே வரல. இங்கே வந்து கடைசியாக 5 வருஷம் ஆயிடுச்சு. கரெக்டாக இங்கே 5 வருஷம் மேலே தான் இருக்கு. இங்கே உங்களை தவிர்த்து எல்லாத்துக்குமே இவர் தெரியுமா? சிலர் பார்த்துருப்பாங்க. ஆனால் மூஞ்ச பார்த்தா தான் தெரியும். எனக்கே மூஞ்ச பார்த்தா தான் தெரியும். மூஞ்சி அதை இவருக்கு போட்டோ பார்த்த பிறகு தான் நான் சொன்னேன். நிஜமான பேர் லாரன்ஸ் தானா? லாரன்ஸ் தான் கூப்பிடுவாங்க. ஆனால் வேற பேரும் இருக்கு. இல்லை, தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரியுமானவரை? அண்ணன் தான் பார்த்துருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியவே தெரியாது. நம்மளுக்கு தான் தெரியும். வருவார், போவார். இந்த மாதிரி கோயம்பேடு போயிட்டு போவார் இல்லையா, வருவார். இங்கிருந்து என்ன பிரச்சனைனால வெளியே போயிட்டாரு? அது தெரியலம்மா. அது தெரியல. ஏன்னா அது ஃபேமிலி மேட்டராக இருக்கலாம் நம்மளுக்கு. அது கண்டிப்பாக. ஆமாம். இங்கே உங்களை தவிர்த்து வேறு யார்ட்டாச்சும் கேட்டால் கிடைக்குன்னா யார்கிட்ட கேட்கலாம்? இங்கே அவங்க நபர் யாருமே இல்லை. ஒருத்தர் இருந்தார், அவரும் இப்போது இங்கே இல்லை. என்னை பார்க்க முடியல. பார்த்தா சொல்லலாம் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இவர் ஒரு குழப்பத்தோட உச்சமாகவே இருக்காரு இப்போ. அப்படிங்களா? என்ன இல்லவே இல்லையா? இங்கே இல்லவே இல்லை. அதை தேடி தான் உங்களை தேடி வந்திருக்கோம் நாங்கள். இல்லை, அதான் 5 வருஷத்துக்கு முன்னே பார்த்தேன். ஆனால் இவர் ஃபோட்டோ பார்த்த பிறகு தான் நானே சொன்னேன். ஆனால் கன்ஃபார்ம் இது அவரோட ஏரியா தான் இல்லை? இவர் வந்து இந்த ஏரியா இல்லை. இங்கே வந்தாங்க, ஃபேமிலியோடு இருந்தாங்க. கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க. நாளைக்கு தங்கி வாடகை இருந்தாங்க. இருந்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவரை நான் பார்த்ததே இல்லை. 5 வருஷம் ஆகுது. சரி. இந்த ஏரியாவில் நிறைய பேர்த்துக்கிட்ட லாரன்ஸ் பற்றி கேட்டுட்டோம். யாருக்குமே தெரியல பெருசாக. ஆனால் நீங்கள் மட்டும்தான் அவங்க ஒய்ஃப் பேர்லாம் கரெக்டாக சொன்னீங்க. அவங்க எங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாங்க. சரி. அதனால அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த வாசல்ல உட்காரும்போது அவரை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்க்க கிடையாது. இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் பார்த்து? அதுதான் இப்போ கல்யாணம் பண்ண வந்த புதுசுல அது பசங்களும் இப்போ பெரிய படிக்கிறானுங்களே, 5வது 4வது படிப்பானுங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க இங்கேருந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் போயிட்டே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் பார்த்து அந்த கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல பார்த்தோம் பாருங்க. அதுக்கப்புறம் கேட்டா இருக்காங்க, அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ இவர் ஃபேமஸ் ஆகுறதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியாது. எங்கள் பையன் தான் நேற்று தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். அம்மா அவர் இது மாதிரி என்னடா தாச்சாரி வீட்டுக்காரன்னு கேட்டு, எனக்கு தெரியாதுடா, அவர் ரொம்ப நாளாக ஆச்சு அப்படின்னு. அவன் தான் எனக்கு சொல்லிட்டு. அவர் வீடுனா எங்கே இருந்துச்சு? வீடே இங்கே கொடுத்தனமே இல்லை. அவங்க ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாது. அவங்க இதெல்லாம் அடுத்த வாரம் திங்கக்கிழமை ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஸ்கூல்ல தான் அந்த பசங்க படிக்குது. எந்த ஸ்கூல்ல? அந்த சைடுல அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கே தான் இருந்தாங்களா? அவர் இல்ல, அவர் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டாரு. அந்த பொண்ணு அந்த 2 பிள்ளைங்களை வச்சுன்னு அது வீட்டு வேலை செஞ்சுதான் படிக்குது. இப்ப மழை வந்தனால போயிட்டாங்க. நீங்க மழை வந்தனால தண்ணி வந்தனால வேற வீடு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஒருவேளை இப்போ திங்கள் திறக்கிறப்ப அந்த குழந்தைங்க வர சான்சஸ் இருக்கு. இந்த ஸ்கூலுக்கு தான் வந்தாகணும். அந்த வருஷம் வரைக்கும் வரணும். அவங்க தங்கியிருந்த வீடுனா எங்க இருக்கு? தண்ணி அந்த பக்கம், அது அந்த சந்தில. ஏன்னா நீங்க அவர் தங்கியிருந்தது வந்து அந்த பக்கம் இருந்த இந்த டீ கடை சந்தில தான். கொஞ்ச நாள் அது கூட 5-6 வருஷத்துக்கு முன்னே கொடுத்துன்னு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவை கேட்டாங்க. அதுக்கப்புறம் தெரியாது.
அவங்க அம்மானா எங்க இருக்காங்க? எல்லாம் இப்போ ஒன்றா தான் இருக்காங்க, ஒரே ஃபேமிலியாக தான் இருக்காங்க. அம்மா தங்கச்சி அவங்க தான் கூட அவங்க அக்காவோட ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் இருந்தாங்க. இருக்காரு. கண்ணன் கண்ணன். கண்ணன் அவர் என்ன இறந்துட்டாரா? ஓ, அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? தெரியல எனக்கு. தெரியல. இப்போ அம்மா அப்பா எல்லாம் ஒண்ணா இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்பா கிடையாது. ஆமா. அவங்களாம் எங்க இருக்க ஒன்னானா எங்க தங்கி இருந்தாங்கன்னு கேக்குறேன். இந்த தெருவில் தான் ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம். தங்கினா இதுக்கு அடுத்த தெருல ஒரு வீட்டுல. சரி, தம்பி உன் பேர் என்னப்பா? யோகேஸ்வரர். நீனா லாரன்ஸ் அவங்க பையனோட கிளாஸ்மேட்னு சொன்னாங்க. உனக்கு தெரியுமா அவங்க கூடலாம் ஃப்ரெண்டா விளையாடுவாங்க? இங்கே தான் இருப்பான், விளாடுவான். இப்போ இங்கே தான் இருக்காங்களா? இப்போ வீடு மாறிட்டான். ஏன், என்னாச்சு? தெரியல. தெரியல. அவங்க வீட்டு உள்ள வந்து அந்த தரை வந்து உடஞ்சிடுச்சு, தண்ணி வந்துனே இருக்கு, அதனால வீடு மாட்டாங்க. ஓ, இப்போ ஸ்கூல் ஆனால் அவங்க கூட ஒன்றா தான் படிக்கிறாங்களா? ஏன் ஸ்கூல் இல்லை, டியூஷன் படிக்கிறான். டியூஷன். ஓகே. அவங்க 2 பேரும் காலி பண்ணி போய் எவ்வளோ நாள் ஆச்சு? போன வாரத்துல போனாங்க பாருங்க. போன வாரத்தை அதுக்கு முன்னாடி வரும் உங்களுக்கு தெரியும், எல்லாம் நல்லா முன்னாடி பேசுவாங்க. இருந்தாங்க. போன வாரத்துல இந்த மழை பெஞ்சு விட்டுக்கிட்ட தண்ணி வந்துச்சு வீட்டு உள்ள, அப்போ கிளம்பி போயிட்டாங்க. அவங்களாம் நல்லா பேசுவாங்களா? அவங்களாம் நல்லா நான் ரொம்ப பேச மாட்டேன் அவங்ககிட்ட. கஷ்டப்படுற ஃபேமிலியா இல்லை நார்மலான ஃபேமிலி தான்? கஷ்டப்படுறவங்க தான், வீட்டு வேலை செய்யறவங்க. வீட்டு வேலை செய்கிறாங்க. 2 குழந்தைங்க இருக்கு, அதுக்கெல்லாம் பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. அதுங்கிட்ட தான் பேசணும். ஏன் பேசுறது இல்லை? பேச மாட்டேன். நாங்க வேலை உண்டு, நாங்க உண்டு. ஓகே. அவங்களோட நாங்களுக்கு அந்த லாரன்ஸ் வருவாரா? அவங்க வீட்டுக்காரர் அந்த வருவாரா? ஆள் வர்றது இல்லை. எவ்வளோ நாளாக வரதில்லை? ரொம்ப நாளா பார்த்தாச்சு. நாங்க ரொம்ப வருஷமா பார்க்கல நாங்க அந்த ஆளை. இவங்க வரட்டி விட்டாங்கன்னு சொல்றாங்க, உண்மையா? தெரியல, அதெல்லாம் தெரியாது. ஆனா அவங்க குடும்பம் இருந்தாங்க, இந்த தெரு தான், இந்த வீடு தான் இல்லாத இருந்தாங்க. ஆனா அவரு இங்க வந்ததே இல்லை. ஒரே ஒரு வாட்டி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்தார், அவ்வளவுதான். அதோட வர்றதில்லை. அந்த பொண்ணு தான் அந்த பசங்க வச்சுங்க. ஆனா இப்ப இந்த ஒரு வாரத்தில் நிறைய பேர் அவரை தேடி வந்தாலும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. நான் இன்னைக்கு தான் உங்களை பாக்குறேன். பாக்குறாங்க. சரி சரி.